ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்க எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சிக்கு தரக்கூடிய செய்தி வெளியாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெடி கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் விதமாக சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை தொடங்க இருக்குது. இந்த நடவடிக்கை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, பல வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்க ஓட்டர் ஐடிஸை ஃபைன் பண்ணுறதுக்காகவும், 2 ஓட்டர் ஐடி வச்சுருக்கிற பீப்புளை ஃபைன் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் இறந்து போனவங்களோட நேமை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாக்காளர் பட்டியலுக்கான எஸ்ஐஆர் செயல்பாடுகள் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்க பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸரு, ஒவ்வொரு வீடாக செக் பண்ணுவாங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அந்த இஎஃப், அதாவது எமிரேஷன் ஃபார்மு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் சில பேருக்கு ஃப்ரீ ஃபில்டாகவே ஃபில்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ மட்டும், கரண்ட்டாக இருக்க ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும். ஒரு சில பேர்த்துக்கு டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, ஃபாதர் நேமோட எபிக் நம்பரு, மதர் நேமோட எபிக் நம்பரு, குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் அண்டு எபிக் நம்பர் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ கீழே கேட்டிருக்க டீட்டெயில்ஸும் நம்ம ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தேர்தல் பதிவு அலுவலர், அதாவது இஆர்ஓ செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறமே ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு, கரெக்டாக இல்லை அப்படின்னா அதுக்கான மனுவை நம்ம சப்மிட் பண்ணோம்னா அதை கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, பிஎல்ஓ கொண்டுட்டு வர எமிரேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா வாக்காளர் பட்டியலிருந்து நம்மளோட நேமை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நியூஸ். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஃபில் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.